ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு டிவிஎம் ட்ரேடிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஒரு 2 to 3 லேக்ஸ் கிட்டத்தட்ட லாஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் ப்ராப்பரா போடாததால, அதே போல என்னோட வியூ வந்து தப்பாயிடுச்சு. ஸோ நானுமே வந்து மிஸ்டேக்ஸ் பண்றேன். ஸோ எவ்ரி ஒன் மேட் மிஸ்டேக்ஸ், ரைட்? ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரியல் ஸ்டோரி ஹவ் ஐ லாஸ்ட் 2 lakhs இன் நிஃப்டி. ஆனால் இது வந்து மோர் தேன் 2 lakhs வந்து, ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நான் இதில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்து நான் பண்ண மிஸ்டேக்ஸை பண்ணாதீங்க. நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் போடாது. அந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜெரோதால ஜிடிடி ஆர்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஜிடிடி ஆர்டர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த ஜிடிடி ஆர்டரில் குட் டைம் ட்ரிகர், ஐ மீன் ஜிடிடி ஆர்டர்னா என்ன, அதோட அப்ரிவேஷன் என்ன, குட் டைம் ட்ரிகர். ஓகேங்களா? அந்த பாயிண்ட் வந்த உடனே அது வந்து ட்ரிகர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் 100 இருக்கு, 450 வந்த உடனே பை பண்ணோம். அப்படி அப்படி இல்லை, 50 வந்த உடனே பை பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் போட்டீங்க அப்படின்னா ஜிடிடி வந்து 50 அப்படி சொல்லி செட் பண்ணி அப்படின்னா அது 50 வந்த உடனே அது பை பண்ணிடும். ஓகேங்களா? இதுல பை டார்கெட் ஆர்டர், பை வந்து டார்கெட் ஆர்டரா இருக்கணும். ஓகேங்களா? செல் வந்து ஸ்டாப் லாஸ் ஆர்டரா இருக்கணும். ஓகேங்களா? நம்ம எப்படி இந்த பிக் மூவ் வந்து கேப்சர் பண்றது, இல்லை ரொம்ப பிக் ப்ராஃபிட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல இன்னொரு கேட்ச் என்னன்னா, இப்போ வந்து நீங்க ஒரு ஜிடிடி கிரியேட் பண்றீங்க அப்படின்னா ஒன்லி அதில் பை பண்ண முடியும், அப்படி இல்லைன்னா செல் பண்ண முடியும். ஓகேங்களா? இதே வந்து நீங்க நார்மலா போயிட்டு இப்போ மார்க்கெட் ஹாஸ் இப்போ இருக்கு, ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் 100 இருக்கு அப்படின்னா, இப்போ நான் 100 பை கரண்ட் ப்ரைஸ்ல நான் பை பண்றேன். இப்போ 100 பை பண்றேன் அப்படின்னா, அந்த நேரத்துல என்னால ஜிடிடி ஆர்டர், அதாவது ஒரே ஆர்டர்ல ஸ்டாப் லாஸும் செட் பண்ண முடியும், டார்கெட்டும் செட் பண்ண முடியும். ஒன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பை எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா அது எப்படின்னு சொல்லி பாக்குறேன். அது எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னொன்னு என்னன்னா, இப்போ ப்ரைஸ் வந்து 100 இருக்கு. ஓகேங்களா? எனக்கு வந்து 150 பை பண்ணணும். ஓகேங்களா? 150 பை பண்ணிட்ட உடனே அதுல பை ஆர்டரும் இருக்கணும், செல் ஆர்டரும் இருக்கணும். ஓகேங்களா? ஆனா அது வந்து நான் கரண்ட் மார்க்கெட் ஆர்டர்ல போட மாட்டேன். ஐ மீன் கரண்ட் மார்க்கெட்ல இருக்கும்போது நான் போட மாட்டேன். லைக் இப்போ 100 இருக்கா, இப்போ 200 வந்த உடனே அதை, ஐ மீன் 200 வந்த உடனே என் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகணும், அதோட ஸ்டாப் லாஸ் வந்து 180 டார்கெட் வந்து 300 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரே ஆர்டர்ல எல்லாத்தையும் போடணும். ஓகேங்களா? அந்த ஒரே ஆர்டர்ல எப்படி போடுறது அப்படின்றத சொல்றேன். ஏன்னா நம்ம இப்போ அந்த ஆர்டரை போட்டுட்டு நம்ம வந்து ஆஃபீஸோ இல்லை வேலைக்கோ அப்படின்னு சொல்லி போயிட்டோம்னா, அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆன உடனே ஒன்று டார்கெட் போயிருக்கும், இல்லை ஸ்டாப் லாஸ் போயிருக்கும். நம்மளுக்கு அந்த டென்ஷன் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ஜிடிடியில் டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜெரோதா டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஒரு ஸ்டாக் இருக்கு. இப்போ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அசம்ஷன் பண்ணிக்கோங்க, இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகிட்ட உடனே என்னால் இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் அப்புறம் டார்கெட் இது ரெண்டுத்தையும் இப்போ ஜிடிடியில் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இதில் போய் பை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ என்ன இருக்கு, 139.88 இருக்கு. இதுல கீழே வந்தீங்கன்னா ஜிடிடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதுல ஸ்டாப் லாஸ் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இதுல 5% ஸ்டாப் லாஸ்ன்னு இருக்கு. டார்கெட் 5% இருக்கு. நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், 1:2 அப்படின்னா 10% போட்டுப்போம். இப்போ பைன்னு சொல்லி கொடுத்தோம்னா என்ன நடக்கும், இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் டார்கெட் வந்து ஹிட் ஆகும். ஐ மீன் சாரி, ஸ்டாப் லாஸ் டார்கெட் வந்து ஜிடிடியா கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் ஆர்ஸ் இல்லை, இப்போ நம்ம கொடுத்தோம்னா என்ன வரைக்கும் எரர் ஏதாவது த்ரோ பண்ணும். என்ன சொல்லுது, ஜிடிடி ஆர்டர்ஸ் ஆர் பிளாக்டு ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர்ஸ், ஸோ ப்ளீஸ் அன்செக் ஸ்டாப் லாஸ். ஓகே, இதெல்லாம் சொல்லுது. ஸோ இப்போ வந்து நம்மளால போட முடியாது. இது வந்து ஃபர்ஸ்ட் சினாரியோ. இப்போ இன்னொரு சினாரியோ இருக்கு. இப்போ வந்து 139 இருக்கா, எனக்கு வந்து 150 பை பண்ணணும். ஓகேங்களா? ஒரே நாள்ல 150 போகிறது டவுட் தான் ஈக்விட்டிஸ்ல. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பை கொடுத்தலாம், அதே ஏதாவது ட்ராப் பண்ணும். ஏன்னா இப்போ மார்க்கெட் ஹாஸ்ல இப்போ இந்த மாதிரி சினாரியோஸ்க்கு என்ன பண்றது, எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த டார்கெட் ஆர்டரும் ஒரே ஆர்டர்ல வேணும், செல் ஆர்டரும் ஒரே ஆர்டர்ல வேணும், அதுக்கப்புறமேட்டு பை ஆர்டரு. ஸோ பை ஆர்டரும் எனக்கு வந்து என்ன வேணும், ஒரே இதுல வேணும், ஒரே ஆர்டர்ல வேணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போமா.
ஜெரோதா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை கேன்சல் கொடுத்துறேன். ஸோ இந்த பேங்க் ஆஃப் இந்தியான்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஒன்று கிரியேட் அலர்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்னன்னா லாஸ்ட் ட்ரேட் ப்ரைஸ், லாஸ்ட் ப்ரைஸ் வந்து பேங்க் ஆஃப் இந்தியாவில் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 139.88 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பேங்க் ஆஃப் இந்தியா 139.88 விட அதிகமாக இருந்தால் இந்த இது அலர்ட் கிரியேட் பண்ணி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஓகே, இது பக்கத்தில் ஏடிஓன்னு இருக்கு பாருங்க, அலர்ட் ட்ரிகர் ஆர்டர்ஸ் அப்படின்றது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இந்த பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, இதை வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த லிஸ்ட்ல என்ன பண்றோம், ஆட் பண்றோம். நான் 2 வாட்டி கிளிக் பண்ணிட்டேன். ஸோ 2 வாட்டி கிளிக் பண்ணதால 2 வாட்டி வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ ஒன்று டெலீட் பண்ணிப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 139.88 இதுக்கு மேலே போனால் இப்போ இதில் வந்து ஒரு குவான்டிட்டி பை பண்ணு அப்படின்ற மாதிரி இருக்கு. இதில் போயிட்டு இந்த 3 டாட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் எடிட்னு இருக்கு. ஸோ இந்த எடிட்ல போயிட்டு என்ன பண்றீங்க, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 200க்கு மேலே தான் இது பை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? நான் என்ன பண்றேன், 200 அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன், எடிட் பண்ணிக்கிறேன். எடிட் பண்ணிட்டு குவான்டிட்டி ஒன்று தான். இப்போ ஸ்டாப் லாஸ் -5%. ஓகேங்களா? டார்கெட் டார்கெட் எவ்வளோ, 10%. இது என்னோட அசம்ஷன். ஓகேங்களா? இப்போ நான் இதை மாடிஃபைன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ மாடிஃபைன்னு கொடுத்த உடனே இதில் என்ன இருக்குன்னா ப்ரைஸ், இதில் திரும்ப போய் பாருங்க, இங்கே 200ன்னு இருக்குல்ல, 200ன்றது என்னது, நான் வாங்க போகிற ப்ரைஸ். ஓகேங்களா? -5% டார்கெட், ஸ்டாப் லாஸு 10% ப்ராஃபிட். ஓகேங்களா? நல்லா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் மேபி குழப்புற மாதிரி இருக்கலாம். ஸோ கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. மாடிஃபை, இப்போ மாடிஃபை நம்ம கொடுத்துட்டோம். ஸோ 200 வந்தால் இது பை பண்ணணும்னு இருக்கு. இப்போ இங்கே என்ன கண்டிஷன், 139.88 வந்தால் பை பண்ணுன்னு இருக்கு. இப்படி போட்டோம்னா ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து 140லே பை ஆகிடும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு வந்து 199க்கு மேலே போனா இதை பை பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ 199க்கு மேலே போச்சுன்னா 200ல பை ஆகிடும். பை ஆகிட்டு இதோட ஸ்டாப் லாஸ் வந்து -5%, டார்கெட் வந்து 10%. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இதை கிரியேட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா கிரியேட் ஆகிடும். இப்போ இதை எங்கே பார்க்கறது அப்படின்னா அலர்ட்ஸில் போயிட்டு பேங்க் ஆஃப் இந்தியா இதில் போய் நீங்கள் எடிட் பண்ணுறது இருந்தால் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரே ஆர்டரில் என்ன பண்ணியிருக்கோம், கண்டிஷன் போட்டிருக்கோம். ஸோ நம்ம ஒரே ஆர்டரில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா கண்டிஷன் போட்டிருக்கோம். எவ்வளோ போனால் வாங்கணும் அப்படின்னு சொல்லி 200க்கு மேலே போச்சு அப்படின்னா பை பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பை ஆர்டரும் போச்சு, சாரி டார்கெட்டும் செட் பண்ணியிருக்கோம். டார்கெட் வந்து 10% அப்படின்னு சொல்லி செட் பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பாயிண்ட் வேணும் அப்படின்னா ஜெரோதால கொடுக்கல. நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கால்குலேஷன் மாதிரி, ஓகேங்களா, இதுக்கு எத்தனை % அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால்குலேஷன் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஆன்லைனில் நிறைய பர்சன்டேஜ் கால்குலேஷன் இருக்குது, நீங்கள் கொடுத்து கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸும் நம்ம போட்டிருக்கோம். எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்னா -5% அப்படின்னு சொல்லி ஸ்டாப் லாஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த இந்த 3 ஆர்டருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஆர்டரில் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அப்போ சிங்கிள் ஆர்டரில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே போட்டிருக்கோம். ஸோ கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். நம்மளுக்கு அது டார்கெட் போச்சு அப்படின்னா டார்கெட்டும் ஹிட் ஆகிடும். இன்கேஸ் டார்கெட் போகல, ப்ரைஸ் கம்மியாக வருது அப்படின்னா நம்ம வந்து இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம், இந்த ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகிடும். ஸோ இந்த 3மே நம்மளால ஒரே ஆர்டரில் போட முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆஃபீஸ் போயிட்டோம் வெளியே, இல்லை வேற எங்கேயாச்சும் போயிட்டோம், நம்மளால இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 139ல் இருக்குது, அது எப்போ 200 வரும் இல்லை 300 வரும் நம்மளுக்கு தெரியவே தெரியாது.
ஸோ இன்கேஸ் 200 வந்துச்சு அப்படின்னா அது மேலே போயிட்டு ஹிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு பிக் மூவ் போகும்போது இதை நம்மளால பிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் ஐ மீன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, டார்கெட் ஹிட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனுக்குமே இது வந்து பொருந்தும். சரிங்களா? நீங்கள் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம எப்படிலாம் இப்படி ஆட் பண்ணமோ அதே போல் நீங்கள் ஆப்ஷனுக்குமே ஆட் பண்ணிக்கலாம். நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி எல்லாத்துக்குமே இது ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? இப்போ இன்னொன்று என்னன்னா, இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க. இதில் நம்ம இந்த பிக் மூவ் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அதை நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ ஹவு டு கேட்ச் பிக் மூவ் ஆர் பிக் ப்ராஃபிட். ஓகேங்களா? லைக் எப்படின்னா, இப்போ இப்போ மார்க்கெட் வந்து மேலே போயிட்டே இருக்கு அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து மேலே போயிட்டே இருக்கு. இப்போ நான் அந்த இடத்துல போய் ஒரு என்ட்ரி கொடுத்து திரும்ப மார்க்கெட்டாக கூட போயிட்டு ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இல்லை, அந்த மாதிரி நினைக்கும் போது நம்மளுக்கு வந்து இந்த சிங்கிள் ஆர்டர்ல எல்லாமே இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஸோ நீங்கள் வந்து அந்த இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏதாச்சும் ஒரு நாள் 2 நாள் தான் டக்குன்னு மேலே போகும். மோஸ்ட்லி 90% ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலேயும் போகுது கீழேயும் போகுது, அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஆடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன் ஆப்ஷன் பை பண்ணவங்களாம் என்ன பண்ணால் அவங்களுக்கு டைம் வேல்யூ குறையும். டைம் வேல்யூ குறைஞ்சா என்ன நடக்கும்? அந்த ஆப்ஷன் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி இதுவாகும். ஓகேங்களா? டைம் டிகேலாம் குறைஞ்சி போயிடும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், மார்க்கெட் ஏதாச்சும் ஒரு நேரத்தில் சடனாக மேலே போகுதுன்னா அந்த நேரத்தில் என்ட்ரி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த சார்ட்டில் காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம ஒரு ஆப்ஷன் எடுத்துப்போம். இந்த 26,000 நிஃப்டி எடுத்துப்போம். ஓகேங்களா? இதோட சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான். இந்த சார்ட்டில் சார்ட் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்து எப்படின்னா ஒரு பிக் மூவ் இருக்குல்ல. ஸோ இந்த பிக் மூவ் வந்து நான் எப்படி கேட்ச் பண்ணுவேன்? எனக்கு தெரியவே தெரியாது. ஃபார் நான் கிடையாது. நம்ம எப்படி இதை கேட்ச் பண்ணுவோம்? இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தோம்னா நல்லா போயிருக்கலாம்ப்பா அப்படின்லாம் நம்மளுக்கு தோணும்ல. ஸோ அப்படி தோணும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டேல இருக்கோம், இல்லை இந்த டேல இருக்கோம், இல்லை இந்த டேல இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏதாச்சும் ஒரு டேல இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த டேல இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த 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 பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரி கொடுக்கணும். நான் வந்து என்ன பண்றேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சார்ட் ஒன்று வரைகிறேன். எப்படி வரைகிறேன்? ஏதோ ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ஒன்று வச்சு நான் வரைகிறேன். என்ன பண்ண போறேன்? இதான் இந்த இதை பிரேக் பண்ணா வாங்கு அப்படின்னு ஒரு இதுல ட்ரெண்ட் லைன்ல போல. ஸோ இது ஹரிசாண்டல் லைன் இது. ஓகேங்களா? ரெண்டு இருக்கு. ஸோ ஒன்று ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ரைஸை இப்போ இந்த ப்ரைஸ் இருக்குது, நான் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன். ஓகேங்களா? இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது இந்த ப்ரைஸுக்கு மேலே போனால் பை பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது நான் இந்த இடத்துல இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து எவ்வளோ? 203. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஆர்டரில் 203 மேலே போச்சு அப்படின்னா பை பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுறோம். அதில் வந்து 10% ப்ராஃபிட்டு, 5% ஸ்டாப் லாஸு அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கணக்கு வைக்கிறோம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10% இல்லை, நீங்கள் 100% கூட வைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. பாருங்கள், 400 போயிருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கும்? அந்த 5% இங்கே கீழே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிக் ப்ராஃபிட்டு கேட்ச் பண்ணுறது எப்படின்னா, அந்த ஒரே ஆர்டரில் நீங்கள் வந்து என்ட்ரி பாயிண்ட்டும் கொடுக்கணும், டார்கெட்டும் கொடுக்கணும், ஸ்டாப் லாஸும் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பிக் ப்ராஃபிட்டை வந்து கேட்ச் பண்ண முடியும். நம்ம இங்கேயே உட்காந்து வெயிட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. இன்கேஸ் இப்போ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம அலர்ட் கிரியேட் பண்ணணும். அந்த அலர்ட்டு கிரியேட் பண்ணிட்ட உடனே ஒரு ஆர்டர் போடணும். அந்த ஆர்டரில் ஸ்டாப் லாஸு, டார்கெட்டு அதெல்லாம் செட் பண்ணணும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் மேலே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? நம்மளால அதை கேட்ச் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சார்ட்டோ இல்லை ஏதோ ஒரு இந்த நான் சொல்லியிருக்கேன்ல ரீசன் டு என்ட்ரி, ரீசன் டு எக்ஸிட்னு, இது ஒரு ரீசனாக வச்சுக்கிட்டு இந்த பாயிண்ட் மேலே போச்சுன்னா பை பண்ணேன், இல்லை இந்த பாயிண்ட் கீழே போனால் பை பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. சரிங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாயிண்ட். இப்போ இன்னொன்று வந்து ஸ்டாப் லாஸ்க்கான ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பாருங்க. ஸோ நம்ம வந்து ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சார்ட் வந்துட்டோம். ஓகே, இதை மறந்துடுங்க. இப்போ நான் இந்த மாதிரி சார்ட் வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 322க்கு மேலே போனால் பை பண்ணேன், செல் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். 5% ஸ்டாப் லாஸு, 10% டார்கெட்டு. ஓகேங்களா? இப்போ இதுலேருந்து இது பார்த்தீங்க அப்படின்னா 320லேருந்து 340 இது வந்து 10% வருமானம்னு எனக்கு தெரியல. ஸோ இன்கேஸ் வந்துச்சு அப்படின்னா 10%ஆக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே என்ட்ரி கொடுத்தீங்க,
இங்கே வந்து உங்களோட ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடும். இங்கே கீழே தான் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அந்த 10% ப்ராஃபிட் வந்துடும். இன்கேஸ் வரல அப்படின்னா அந்த 5% ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இருக்காது. ஸோ நம்ம ஒரு 3 வாட்டி ஒரு டோட்டலி 10 இருக்குன்னு வச்சிங்களா, ஒரு 7 வாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் ஹிட் ஆச்சு, ஒரு 3 வாட்டி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. நம்ம 1:2 ரேஷியோவில் தான் போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். யாருக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னா, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, மார்க்கெட் கவனிக்க முடியாதவங்களுக்கு, மார்க்கெட் கவனிக்க முடிஞ்சவங்களுக்கும் இது நல்ல ஒரு இதுவாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ இதை கிராஸ் பண்ணிட்ட உடனே நீங்கள் ட்ரேடிங் டைம் உங்களுக்கு மெயிலோ இல்லை ஏதோ ஒரு அலர்ட் வரும். அலர்ட்டை வந்து நீங்கள் ட்ரேடிங் டெர்மினலுக்குள்ளே போயிட்டு அந்த ஆர்டர்லாம் போடுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களோட என்ட்ரி பாயிண்ட்டு மிஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ப்ராஃபிட் வரதுக்கான ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கம்மி, இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த பிக் மூவை இப்படி கேட்ச் பண்ணுறது. ஸோ நம்ம இப்படி மேலே போகும்போதே அதை கூட ஓடிடணும். ஓகேங்களா? அதை கூட ஓடி அதை கூட ப்ராஃபிட் எடுத்துடணும். இன்னும் நம்ம கீழே இறங்கும் போது அந்த மாதிரிலாம் போகாமல் ஒரு மேலே போகுது அப்படின்னா அந்த நேரத்திலே வந்து நம்ம என்ட்ரி கொடுத்து அதுலேருந்து ப்ராஃபிட் எடுத்துக்கணும். அந்த எஃப்ஐடிஐஸ்லாம் இந்த மாதிரி பாருங்க எவ்வளோ பெரிய மூவ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதெல்லாம் குட்டி குட்டி மூவ். ஸோ இதில் வந்து பெருசாக அவங்க ப்ளே பண்ணல, இதில் வந்து பெருசாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது ஒரு லிட்டில் பிட் ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் மாதிரி. ஓகேங்களா? இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கும் நாலேஜ் கிடைக்கும், உங்களுக்கும் நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுவுமே ஒரு குட் கர்மா. ஸோ இது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய அந்த ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா. ஓகே, தேங்க்யூ, பை.